ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஐரோஸ் A to Z. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடி தோட்டத்தில் நல்லா வளர்ந்த ஒரு செடியை எப்படி ரீபாட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சில செடிகள் வாங்கும்போது சின்ன தொட்டியில் ஏதாவது வச்சுருப்போம். அதுவே நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த தொட்டிலேருந்து இன்னொரு பெரிய தொட்டிக்கு நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அப்போ எப்படி ரீபாட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த நெல்லிக்காய் செடி பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன நெல்லிக்காய் செடி. இது வந்து விதை போட்டு முளைச்ச செடி தான். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். இது வந்து கிராஃப்டடோ ஏர் லேயரோ கிடையாது. இப்போ அது வைக்கும்போது நாங்கள் நல்லா 20 inches பாட்டில் தான் வச்சுருந்தோம். பட் இப்போ நல்லா பெருசானதுக்கப்புறம் அந்த பாட்டு அதுக்கு பத்தலை. இப்போ ஸ்க்ராப்பில் கடையில் போயிட்டு நான் இந்த 60 liter ட்ரம் வாங்கியிருக்கிறேன். வாங்கி இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரைன் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறோம். இந்த பாட்டில் தான் இன்றைக்கி அந்த நெல்லிக்காய் செடியை நம்ம ரீபாட்டிங் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சைஸ் தெரியும், அதுக்கு இதுக்கும் சைஸ் டிஃப்ரெண்ட்டு. ஸோ செடி ரொம்பவே நல்லா பெரிய செடியாக இருக்கிறது அப்படின்னால இதுக்கு மேலே அந்த 20 inches பாட்டு அதுக்கு பத்தாது. அப்படின்றதுனால நாம் இந்த பாட்டுக்கு இன்றைக்கி மாற்ற போகிறோம். ஸோ மண் கலவை கூட நாம் ரெடியாக பண்ணி வச்சுருக்கிறோம். செம்மண், கொக்கோபிட், அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட், மாட்டுச்சாண உரம் 4 கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம எந்த பாட்டிலேருந்து மாற்ற போகிறோமோ அந்த பாட்டில் எவ்வளோ மண் இருக்குது அப்படின்றத நாம் அப்ராக்சிமேட்டாக அளந்துக்கணும். ஸோ அதே அளவுக்கு நம்ம புது பாட்டில் செக் பண்ணிவிட்டு நம்ம இதை உள்ளே வைக்கும்போது அது கீழே எவ்வளவு மண் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மண்ணை ஃபில் பண்ணிடணும். நிறைய பேர் ரீபாட்டிங் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக மண்ணெல்லாம் உதுத்துட்டு வெறும் வேரோடு பண்ணணுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது சர்வைவல் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் மோஸ்ட்லி நம்ம அப்படியே ஒரு பாட்டிலேருந்து எடுத்து இன்னொரு பாட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ ட்ரைன் ஹோல்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன கற்கள் வச்சிடலாம். எதுக்கு இந்த மாதிரி கற்கள் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரைன் ஹோல்ஸில் வெறுமனே டைரெக்டாக நம்ம மண்ணை போட்டு ரெகுலராக வாட்டரிங் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் அந்த ஹோல்ஸில் போக 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 அந்த மண் அந்த ஹோல்ஸ் எல்லாமே அடைச்சி இறுகிரும். அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கற்கள் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி கற்கள் வச்சுட்டு எடுத்த உடனே மண் வட்டியில் மண் போடக்கூடாது. இந்த கற்கள் எல்லாமே டிஸ்லொகேட் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு கையில் மண்ணை எடுத்து இந்த கல்லெல்லாம் அப்படியே டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் அப்படியே நம்ம கவர் அப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கவர் அப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லேயர் சாயில், இதுக்கு மேலே நம்ம மண்வெட்டியில் சாயில் போட்டாலும் இந்த கற்கள் டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம மண்வெட்டியில் மண் எடுத்து நமக்கு தேவையான ஹைட் என்னவோ அந்த ஹைட்டுக்கு நம்ம போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஹைட் நம்ம செடி வைக்கணுன்றதை முதலே நோட் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு இப்போ நம்ம மண்ணை போட்டு ஃபில் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம எந்த இடத்துல செடியை வைக்க போகிறோமோ அந்த இடத்துல புது பாட்டை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா செடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூக்கிட்டு போகிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டிலேருந்து நம்ம செடியை ரீபாட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னாலே ஒரு 2 daysக்கு முன்னாடியே அதுக்கு தண்ணீர் விடுறதை ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம ஈரமாக இருந்தோன்னா நம்ம செடியை ரீபாட் பண்ணுறதுக்கு எடுக்கிறது கஷ்டமாயிரும். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, சில பாட்டில் ஈஸியாக வந்துடும், சில பாட்டில் டைட்டாக இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு ஹேமரோ இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன வெயிட்டான பொருளை வச்சு பாட்டை சுற்றினும் நல்லா கொஞ்சம் தட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா லூஸ் ஆகிக்கும் அது. ஸோ ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த பாட்டை சுற்றிலும் நல்லா ஹேமர் வச்சு லைட்டாக தட்டி இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே செட்டாக வருது பாருங்கள், வேரோடு பிடுங்கிட்டு வராமல். இந்த மாதிரி தான் நம்ம ரீபாட்டிங் பண்ணும்போது எந்த செடியுமே லூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை அப்படியே செட்டாகவே தூக்கி அந்த வேர்களோட புது பாட்டில் வச்சிடலாம். நம்ம இப்போ பழைய பாட்டுக்கும் புது பாட்டுக்கும் டயாமீட்டர் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறதுனால டாப் மட்டும் கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்குது. கொஞ்சம் மண்களை ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. எதுக்கு நம்ம எவ்வளோ மண் இருக்குதோ பழைய பாட்டில் அளந்துட்டு அதே அளவு இந்த புது பாட்டோட டாப் வரைக்கும் நம்ம உட்கார்ற மாதிரி நம்ம மண் ஃபில் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணீர் விடும்போது ஒரு 2 inches அதுவே ஆட்டோமேட்டிக்காக இறங்கிக்கும். பெரிய பாட்டுனா கரெக்டாக உட்காந்துக்கும். இப்போ சின்ன பாட்டு அப்படின்றதுனால, அதாவது அகலம் சின்னது அப்படின்றதுனால நம்ம ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விடுறோம். இப்போவே பார்த்தீங்கன்னா பாட் டாப் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது நமக்கு. பட் நம்ம ஆஃப்டர் வாட்டரிங் பார்த்தீங்கன்னா
க்ளீனாக 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் டவுன் ஆயிரும். இப்போ நம்ம பார்ட் பண்ணிட்டோம். ப்ளஸ் டாப்பையும் பார்த்திங்கன்னா நான் ப்ரூன் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே இது பிரான்ச்சஸ் வரணும் அப்படின்றதுனால டாப்பையும் நான் கட் பண்ணியாச்சு. இப்போது தண்ணீர் விட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் ரீபாட் பண்ணி வைக்கும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸஸாகவே தண்ணீர் விடணும். ஏன்னா கீழே வரைக்கும் எல்லா சாயில் நினைகிற மாதிரி. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சஸ் சிங்க் ஆகிருக்குது. இது ரெகுலராக நம்ம வாட்டரிங் பண்ணும்போது இன்னும் நிறையாவே இது சிங்க் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீபாட்டிங் பண்ணியாச்சு. இதனோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம ரீபாட்டிங் பண்ணி 2 வீக்ஸ்க்கு அப்புறமான அப்டேட் இது. நம்ம ரீபாட்டிங் பண்ணி வைக்கும்போதே இதுக்கு மேலே வந்து ஃபர்தராக ஹைட்டு போக வேண்டாம், பிரான்ச்சஸ் வரணும் அப்படின்றதுக்காக டாப்பை வந்து கட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த நம்ம டாப்பில் கட் பண்ணியிருந்த ஏரியாவிலேருந்து புது பிரான்ச்சஸ் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சின்ன நெல்லிக்காய், அதாவது அரை நெல்லிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராஃப்டட் ஏர் லேயர் இதெல்லாம் பெருசாக அவைலபிலிட்டி இருக்காது. சீட்லிங் பிளான்ட், அதாவது விதையிலிருந்து முளைச்ச செடிங்க தான் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அது நார்மலாக நம்ம வீடுங்களில் தரையில் வச்சோம் அப்படின்னா 1.5 year to 2 years வந்து நமக்கு காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிடும். மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 1 yearலேருந்து 1.5 yearக்குள்ளே காய்க்க வச்சிடலாம். அதே மாதிரி ரீபாட்டிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு சூட்டபிள் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் பண்ணலாம், இல்லைனா மழைக்காலத்துக்கு முன்னாடி பண்ணலாம். அப்படி இல்லைனா அக்டோபர், நவம்பர் அப் டு டிசம்பர் 2 வரைக்கும் கூட நம்ம ரீபாட்டிங் பண்ணி வைக்கலாம். அதுக்கு மேலே சம்மர் டைமில் கண்டிப்பாக ரீபாட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ரீபாட்டிங் பண்ணதுக்கப்புறம் 40 daysக்கு அப்புறமான அப்டேட் இது. இப்போ செடி முழுவதுமே நல்லா பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்கலாம். நிறைய பிஞ்சுகளும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அரௌண்ட் 1 year தான் இதனோட ஏஜ். 2018 மார்ச்சில் வந்து நாங்கள் ஒரு சின்ன கண்ணாக வாங்கி இதை பிளான் பண்ணியிருந்தோம். நல்லா செடி முழுவதுமே புது பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. ப்ளஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் பிஞ்சுகள் இருக்குது. ஸோ நம்ம ரைட் டைமில் தான் ரீபாட் பண்ணியிருக்கிறோம். இந்த அரைநெல்லிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டத்துக்கு ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 99% எந்த டிசீஸுமே இதில் அட்டாக் ஆகவே ஆகாது. ஜஸ்ட் ரெகுலர் வாட்டரிங் அண்ட் ரெகுலர் ஃபெர்டிலைசிங் பண்ணிட்டு இருந்தாலே போதும் நம்ம. ஸோ இது அடுத்த அப்டேட். அந்த பிஞ்சுகள் எல்லாமே நல்லா விளைய ஆரம்பிச்சிருக்குது. பெரிய சைஸ் ஆகிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸும் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ரீபாட் பண்ணி வச்சுருக்கிற இந்த 50 liter ட்ரம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 year வரைக்கும் இந்த செடியை நம்ம இதில் வைக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஸ்டெம்மெல்லாம் இன்னும் பெருசாகும்போது நாம் இதை அடுத்த கட்டமாக இதை விட பெரிய சைஸ் பாட்டுக்கு ரீபாட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த செடி மட்டுமே இல்லை, எல்லா செடிகளுமே நம்ம ரீபாட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதனோட வளர்ச்சி எகைன் ஒரு அடுத்த ஸ்டேஜ் வளர்ச்சி வந்து ஒன்று கிடைக்கும் நமக்கு. இப்போ இது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ ஃபைனல் அப்டேட். அதாவது ரீபாட் பண்ணி கிட்டத்தட்ட 2.5 months ஆயிடுச்சு. ஸோ செடி முழுவதுமே நல்லா கொத்து கொத்தாக காய்கள் இருக்கிறத பார்க்கலாம். இன்னும் இந்த காய்கள் இன்னும் நல்லா பெருசாகும், இன்னும் முழு விளைச்சல் அடையலை.
ஸோ நிறைய காய்கள் பிடிச்சிருக்குது, நிறைய பிரான்ச்சஸ் வந்துருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் காய்கள் வர்றதுக்கு இன்னும் ஒரு 6 months மேலே ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு இது ஏர்லியராகவே எனக்கு ஈல்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ அண்ட் கமிங் டு த பாயிண்ட், இந்த செடி மட்டும் இல்லை, ஈவன் கத்திரிக்காய் பிளான்ட்டை கூட நம்ம ரீபாட்டிங் பண்ணி வைக்கலாம். அப்படி வைக்கும்போது எகைன் அது மறுபடியும் ஒரு 6 monthsக்கு நமக்கு பலன் கொடுக்கும், திரும்ப நிறைய காய்கள் காய்க்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீபாட்டிங் இது சம்மந்தமான டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Cyrus A to Z. Bye bye friends. Thank you so much.